நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கான 5 சிறப்பு தேர்தல் அறிக்கையினை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் வெளியிட்டார். கடந்த 15 ஆண்டு காலங்களில் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை அமைச்சராக இருந்தும் நன்னிலம் தொகுதியை கைவிட்டுவிட்டார் என பேட்டி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் பேரளத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் நன்னிலம் தொகுதி வளர்ச்சிக்கான சிறப்பு 5 தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டார். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கணபதி, நன்னிலம் திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன், பேரளம் பேரூர் கழக செயலாளர் சிவத்யாகு, மதிமுக இலக்கிய அணி துணை செயலாளர் ராவணன் உட்பட பலர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதி எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், நன்னிலம் தொகுதி ஒரு விவசாயம் சார்ந்த பகுதி என்பதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதற்காக விவசாய கல்லூரி ஒன்று தொகுதியில் கொண்டுவரப்படும். தொகுதி முழுவதும் தரமான கட்டமைப்பு வசதிகளுடன் கான்கிரீட் தளம், சுற்றுச்சுவர் மற்றும் மழைநீர் புகாத வசதியுடன் கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும். குறிப்பாக ஒன்றியத்துக்கு 1 என்ற அடிப்படையில் 4 நவீன நெல் கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்படும். பெண்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக மகளிர் கலையறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று நர்சிங் கல்லூரி அமைக்கப்படும். நன்னிலம் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி அவசரகால சிகிச்சை பெற திருவாரூர் அல்லது கும்பகோணத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். வரலாற்று சிறப்புமிக்க பழமையான சிவாலயங்கள் மற்றும் ஆன்மீக தலங்கள் புனரமைக்கப்படும். ஆன்மீக பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும். கடந்த 15 ஆண்டு காலங்களில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை அமைச்சராக இருந்தும் நன்னிலம் தொகுதியை கைவிட்டு விட்டார். திமுக அரசு பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் சீர்குலைந்து போன உட்கட்டமைப்பு கிராமப்புற சாலை வசதிகளை மேம்படுத்தி அனைத்து பகுதிகளையும் முதலமைச்சரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் 60% இருந்து 70% பணிகள் சரி செய்துள்ளார்கள். அந்த வகையில் வருகின்ற 5 ஆண்டுகளில் மிகச் சிறப்பாக 5 தங்க திட்டங்களை நிறைவேற்றுவேன். அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் 25 ஆண்டுகளாக இருந்தால்தான் தொகுதியை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என சொல்கிறார். இங்கு நான் வந்த 10 நாட்களில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வந்துவிட்டேன். நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெறப் போகின்ற நான் மக்களுக்காக 100% உழைப்பேன் என தெரிவித்தார். பற்றி ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்கிற ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறும் என்கிற நம்பிக்கையில் அதற்கான எல்லா முயற்சிகளையும் 100% எடுப்பேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியும் கொடுத்து இன்றைக்கு அந்த 5 தங்க திட்டங்களை நான் அறிவிக்கிறேன். குறிப்பாக இந்த தொகுதி என்பது நன்னிலம் சட்டமன்ற தொகுதி என்பது அது விவசாயிகள் அதிகமாக வாழுகிற, விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் அதிகமாக நடைபெறுகிற தொகுதியாக இந்த தொகுதி இருக்கு. பொருளாதாரத்தை பற்றி கவலை இல்லை, மாறாக விவசாயிகளுடைய வாழ்விலே ஒளியேற்றுகிற வகையில் நிச்சயமாக திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அதே வழியை பின்பற்றி தான் இன்றைக்கு நான் விவசாயிகளுடைய தோழனாக நான் பல்வேறு திட்டங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். அதில் குறிப்பாக உள்ள சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது முதலாவதாக நெல் கொள்முதல் நிலையங்களை இந்த தொகுதி முழுவதும் நான் அமைத்து தருவேன். குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையங்கள் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியோடு, அது ஒரு காங்கிரீட் தளத்தோடு, மேலே நெல் மூடைகள் எல்லாம் மழையிலால் நனைந்து விடாதவாறு சுற்றுச்சுவரோடு ஒரு அடிப்படை ஆன வகையில அங்கே நெல் கொள்முதல் நிலையங்கள் அவசியப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய காலத்துல ஒரு ஒன்றியத்திற்கு 1 என்கின்ற அடிப்படையில் இங்கே 4 மிக முக்கியமான நெல் கொள்முதல் நிலையங்களை, அதிலும் அடிப்படையான தரமான அந்த அந்த அடிப்படை கட்டமைப்புகள் கொண்ட நெல் கொள்முதல் நிலையங்களாக இந்த நிலையங்கள் செயல்படும். இரண்டாவதாக இங்கு ஒரு விவசாயத்தினுடைய அடிப்படை அறிவு இருக்கிற, விவசாயத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்கிற ஒரு சூழல் இந்த தொகுதியில இருக்கிறது. எனவே ஒரு விவசாய கல்லூரியை நான் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நான் வெற்றி பெற்ற பின்பு நிச்சயமாக கொண்டு வருவதற்காக வேண்டி என்னால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் நான் செய்வேன். போல ஆன்மீகத்திற்கும் ஆன்மீக தலங்களுக்கும் பெயர் போன ஒரு பூமி, நிறைய சிவாலயங்கள் அதிகம் இருக்கிற தொகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. எனவே ஆன்மீக தலங்களுக்கு வருகிற பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஆனால் அதற்கான ஒரு அடிப்படையான அவர்கள் வந்து சென்று வழிபடுவதற்கு தேவையான வசதிகள் குறைவாக இருக்கிறது. எனவே ஆன்மீக தலங்களுடைய பழைய பாரம்பரியமிக்க, வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக தலங்களை எல்லாம் மீண்டும் அதிலே புனரமைப்பதற்காக வேண்டி, அது சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்காக வேண்டி
அதே போல ஆன்மீக பயணிகள் வந்து செல்வதற்கு தேவையான எல்லா விதமான தரமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நான் செய்து தருவேன். அதுல குறிப்பாக இந்த தொகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து கேட்பது ஒரு நர்சிங் கல்லூரி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் பிரச்சாரத்திற்கு செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஒரு நர்சிங் கல்லூரியை நான் அமைத்து தருவேன் என்று சொல்கிறேன். எனவே வரவிருக்கிற இந்த 5 ஆண்டுகளிலே நான் பொறுப்பேற்ற உடனேயே ஒரு நர்சிங் கல்லூரியை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். அதே போல மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பெண்களுடைய கல்வியிலும் அவருடைய முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்துகிற அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு இருக்கிறது. அந்த வகையில நான் சட்டமன்றத்திலே அதற்காக குரல் எழுப்பி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நான் இங்கே இந்த பகுதியில நன்னிலம் பகுதிகளில் செயல்படுகிற அரசு மருத்துவமனையுடைய தரம் உயர்த்தி திருவாரூருக்கோ கும்பகோணத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்கின்ற நிலை இல்லாதவாறு இந்த பகுதியிலேயே அதனை தரம் உயர்த்தி இந்த பகுதியினுடைய மக்கள் பயன்பெறுகிற வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு சேர்ந்து ஒரு எமர்ஜென்சியான மருத்துவ சிகிச்சைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். நன்னிலம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சென்று பார்த்தால் உள்கட்டமைப்பு வசதிகள் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை அமைச்சராக இருந்தும் கூட இந்த தொகுதியை வந்து அவர் கைவிட்டு விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பொறுப்பேற்ற காலத்திலே தான் 15 ஆண்டுகள் பின்தங்கி போயிருந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அத்தனையும் வந்து சீர்குலைந்து போயிருக்கிற நிலையில ஏறத்தாழ ஒரு 60-70% உட்கட்டமைப்பு வசதிகளை, சாலை வசதிகளை, குறிப்பாக கிராமப்புறங்களை ஒருங்கிணைக்கிற சாலை வசதிகளை முதலமைச்சருடைய கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் வந்து அங்கே செயல்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில நான் வருகின்ற 5 ஆண்டுகளும் மிகச்சிறப்பான முறையில நான் மேற்கொண்ட 5 தங்க திட்டங்களையும் நிறைவேற்றுகிற ஒருவனாக நான் இருப்பேன். எதிராக போட்டியிடுகிற அஇஅதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர் இந்த தொகுதியை பற்றி, இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 25 வருஷம் இந்த தொகுதியோடு இருந்தால்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். நான் வந்து 10 நாள் கூட ஆகல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நான் சென்று வந்து விட்டேன். எல்லா மக்களையும் நான் உணர்வுபூர்வமாக பார்க்கிறேன். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில நிச்சயம் வெற்றி பெறப் போகிற, இறை உதவியால் வெற்றி பெறப் போகிற வேட்பாளராக இருக்கிற நான் இந்த மக்களுக்காக 100% உழைக்கிறவனாக நிச்சயமாக இருப்பேன்.